வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த 3/4 கப்பு வெல்லத்தை நம்ம கரைச்சி வடிகட்டிக்கலாம். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடுறேங்க. வெல்லம் கரைஞ்சா போதுங்க. இப்போ பாகெல்லாம் வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி வச்சாச்சுங்க. இப்போ இந்த எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பட்டு பட்டுன்னு பொரியணும். அந்த அளவுக்கு கருகாமல் வறுத்துக்கோங்க. எள்ளு பாருங்க, பட்டு பட்டுன்னு வெடிக்குது. இதே எள்ளு உருண்டையை நீங்கள் கருப்பு எள்ளுலையும் செய்யலாங்க. எள்ளு உருண்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மிட்டாய் சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி எள்ளு உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வெல்லமும் உடம்புல சேரும். பொம்பளை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது எள்ளு. இரும்பு சத்து, வெல்லத்துலேயும் இரும்பு சத்து இருக்குது. எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாகு வர வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிக்கும். பாகு இளம் பாகுன்னு சொல்லுவாங்க. அதிர்சத்துக்கெல்லாம் பிடிப்போம். அதுக்கு அடுத்த பாகு நம்ம எடுக்கணும். இந்த பாகை நம்ம தண்ணியில் விட்டு எடுத்தோன்னா, அதை உருண்டை பண்ணி எடுத்தோன்னா டங்குன்னு சத்தம் கேட்கணும். பாகு வர ஸ்டேஜில் இருக்குங்க. ஒரு மாதிரி நம்ம கலரை சொல்ல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சுற்றுது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வரணுங்க. கரையுது தண்ணியில். இது அதிர்சத்துக்கு எடுக்கிற பக்குவம், தக்காளி பக்குவம்னு சொல்லுவாங்க. கொல கொலான்னு இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும். இப்போது கட்டி ஆயிடுச்சுங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ விட்டு பார்க்கலாம். நம்ம ஊற்றுனதை அப்படியே நிற்கிது. அப்படியே உருண்டுக்கிட்டு வருது. இதை நீங்கள் ஒரு தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கணும். அதுதான் பக்குவம். இப்போ இது வந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கணும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது நம்ம எள்ளு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளை கொட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் டேஸ்ட்டு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் எள்ளு உருண்டைக்கு ஏலக்காய் தூள் சேர்க்க மாட்டேன். இந்த வெல்லத்தோட எள்ளோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது இப்போ சூடோடு உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஆறணும். அதுக்காக ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. ரொம்ப ஆறுனாலும் பிடிக்க முடியாது. ஆறுனாலும் கவலைப்படாதீங்க. லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இலக்கம் கொடுத்துரும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். உருண்டை பிடிச்சி காட்டுறேன். உங்ககிட்ட உருண்டை பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனால் சூடாக தான் இருக்குது. ரொம்ப ஆறுனக்கப்புறமும் உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் லைட்டு சூடு இருக்க சொல்ல உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க, 2 கையிலையும். பாருங்க, எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது விசேஷத்துக்கு தான் செய்யணும்னு இல்லைங்க. நம்ம சும்மா கூட வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு
ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் இது ஒன்று ஒன்று வாயில் போட்டுக்கிட்டால் கூட ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக பொம்பளை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஃப்ரீயாக இருக்க சொல்ல இதை செஞ்சு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் உருண்டை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் சூடாக இருக்க சொல்லியே பிடிச்சிருங்க. ரொம்ப ஆறி போயெல்லாம் பிடிக்க முடியாது. அப்படி ஆறுனாலும் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி உருண்டை பிடிச்சிருங்க. இங்கே பாருங்கள், எள்ளு உருண்டை சூப்பராக இருக்குது. 1 கப்பு எள்ளுக்கு 3/4 கப்பு பாகு வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. உப்பு வெல்லம்லாம் சேர்க்காதீங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எள்ளு உருண்டெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ்க்கு பதில் இதெல்லாம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து உடம்புல சேரும். அதனால் அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்து பழகுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.